ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. கோவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தொழிலதிபர் ஜிஎஸ்டி குறித்த தன்னுடைய சில ஆதங்கங்களை ஒரு நகைச்சுவையோடு கோரிக்கைகளை எல்லாம் முன் வச்சிருந்தாரு. அந்த சீனிவாசன், அன்னபூர்ணா சீனிவாசன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவருக்கு வந்து ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் அவருக்கு பேக்கரியும் இருக்குது. ஸோ இது எல்லா பிஸ்னஸ் இருக்கிறதுனால இந்த இருக்கிற ஒரு நெளிவு சுழிவுகளை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேசுனதில் எதுவுமே தப்பு கிடையாது. அவர் ஜிஎஸ்டி குறைங்கன்னு கூட சொல்லலை. அவர் கேட்டது வந்து அது குறைஞ்சபட்சம் இந்த உணவு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஜிஎஸ்டி வைங்க அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக போய் நிதியமைச்சர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும்? வானதி சீனிவாசன் அவங்க இது கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் மீட். அதில் இவர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆமாம், கால் பண்ணி நான் எப்படியா பார்த்து பேசணும் அப்படின்னு. சரி, அப்போ கேட்டார் இல்லையா? ஸோ நீங்கள் எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்கன்னா அது உங்களுடைய பெருந்தன்மை காமிக்குது. அப்போது அந்த இடத்துல நான் என்னுடைய பெருந்தன்மை எப்படி காமிக்கணும்? இதில் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய பெருந்தன்மை. ஆனால் நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறத நான் அது வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு இவர் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டார் பார்த்தியா அப்படி அவங்க யாரும் போடலையே. வானதி சீனிவாசனோ அல்லது நிர்மலா சீதாராமனோ போடலையே. ஒரு தனி அறையில் இருக்கிறீங்க, ஒரு நபர் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு வர்றாரு, நான் உங்ககிட்ட வருத்தம் தெரிவிக்கிறதுக்காக தான் வரேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த அறையில் வேற யாராவது ஒருத்தர் இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கலாமா? சார், இல்லை, தூரமாக ஏதோ கட்சி நிர்வாகிகள், உதவியாளர்கள், பாதுகாவலர்கள் இல்லை, அதாவது நீங்கள் வந்து ஒரு பொது வேலையில் நடக்கும்போது தூரத்தில் ஒருத்தர் இருந்தாங்க, ஜூம் பண்ணி வீடியோ எடுத்தாங்கலாம் சொல்லலாம். இது ஒரு அறை, ஹோட்டலில் இருக்கிற ஒரு அறை எவ்வளோ பெருசாக இருந்துற போது இவர் மன்னிப்பு கேட்கும்போது அந்த நிர்வாகி வந்து வீடியோ எடுத்திருக்கிறாரு. அது இவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் எடுத்துருக்க முடியுமா? அண்ணாமலை வெளிப்படையாக மன்னிப்பு கேட்குறாருல்ல. அண்ணாமலை இங்கே லண்டனில் இருக்கிறாரு. அவர் மன்னிப்பு கேட்டு அவருடைய பெருந்தன்மையை அவர் காமிச்சிட்டாரு. அந்த சீன்லேயே இருந்த வானதி சீனிவாசன் அவங்க வந்து அவங்க பெருந்தன்மையை என்ன காமிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அண்ணாமலை கிட்ட பொதுமக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அந்த நிர்வாகி யார்? அந்த நிர்வாகி ஒரு சாதாரணமான நிர்வாகியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த அறைக்கு உள்ளவே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு செல்வாக்கு இருக்குன்னா, இல்லை ஒரு பெண் அமைச்சர், ஒரு பெண் எம்எல்ஏ அப்படிங்கும்போது தானே நீங்கள் ஈஸியாக டீல் பண்ணுறீங்க. இதே ஒரு ஆண் அமைச்சர், ஒரு ஆண் எம்எல்ஏ, இல்லை ஒரு ஆட்சியாளர் இருக்கும்போது உங்களால் இப்படி பேசிட முடியுமா? இந்த தொனியில் பேசிட முடியுமா? ஏன் பேச முடியாதுங்க? ஏங்க நீங்கள் தான் எங்களை கூப்பிட்டீங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க. அது ஆண் அமைச்சராக இருந்தாலும் இந்த சீனிவாசன் இதை தான் பேசியிருப்பார். பெண் அமைச்சராக இருந்தாலும் இதில் ஜெண்டருக்கு என்ன இருக்குது? பெண்கள்ங்கிறதுனால ஒரு படி கீழே வச்சு பார்க்குற ஒரு சோஷியல் இஷ்யூ அப்படி ஒன்று இருக்குல்ல. அதாவதுங்க, நீங்கள் சொல்கிறத என்னால் 1% கூட ஒத்துக்க முடியாது. ஏன்னா நம்முடைய தமிழர்கள் சமூகத்தில் எப்பவுமே பெண்ணை வந்து ஒரு படி மேலே தான் வச்சு பார்த்துருக்குறாங்க, ஒரு படி கீழே வச்சு பார்க்குறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வந்து கருத்து கேட்குறதுக்காக கூப்பிடுறீங்க, மக்கள் வராங்க, கருத்து சொல்கிறாங்க. இவங்க என்ன பதில் சொன்னாங்க? அதுக்கு யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அப்போ யாரை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாத ஆள், நீங்கள் எதுக்காக கருத்து கேட்கணும்? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பொருளாதார வல்லுநர் பி.ஆர். சுந்தரம். வணக்கம் சார். வணக்கம் சார். கோவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தொழிலதிபர் ஜிஎஸ்டி குறித்த தன்னுடைய சில ஆதங்கங்களை ஒரு நகைச்சுவையோடு கோரிக்கைகளை எல்லாம் முன் வச்சிருந்தார். அது வைரலாக இருந்துச்சு, நிறைய பேரால் பகிரப்பட்டிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக அதற்கு அவர் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்டே மன்னிப்பு கேட்ட அந்த வீடியோவும் வைரலாக இருந்துச்சு. இந்த நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய பார்வை? நம்ம வந்து முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் அதை ஒன்று சொல்லிடுவோம். அந்த சீனிவாசன், அன்னபூர்ணா சீனிவாசன்றவர் அவரே நிதியமைச்சரை பார்த்து பேசும்போது நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னார். அதே போல் நானும் எந்த கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது. இது நம்பர் 1. ரெண்டாவது, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸு. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு பில்லு வரும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சென்ட்ரல் ஜிஎஸ்டி 9%, ஸ்டேட் ஜிஎஸ்டி 9%ன்னு போடுவாங்க. 18% ஜிஎஸ்டி தான். ஸோ வாங்குகிற ஜிஎஸ்டியில் பாதி காசு வந்து அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஜிஎஸ்டியில் இருக்கிற சில குறைகளை சுட்டி காட்டினால் அது வந்து நிர்மலா சீதாராமனுக்கு எதிரானதுன்னு கருத்து கொள்ள முடியாது.
அது பிஜேபிக்கு எதிரானதுன்னு கருத்து கொள்ள முடியாது, மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானதுன்னு கருத்து கொள்ள முடியாது. ஏன்னா குறைன்னு இருந்தாலே அதில் பாதி காசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, பாதி காசு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னு போது, அப்போ குறைகள்னு இருந்தால் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தானே பாதி இது எடுத்துக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு ஜிஎஸ்டி அதில் சில குறைகள் இருக்குதுன்ட்டு சிலர் பேசுகிறாங்க. அதை அத்தோடு தான் நிறுத்தணுமே தவிர, இதை யாரோ ஒருத்தர் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு எதிராக பேசுகிறாருனோ, அல்லது பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாங்கனோ, அல்லது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாங்கனோ அப்படிலாம் இதை கருத்தில் கொள்ளக்கூடாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மும்பையிலன்னு நினைக்கிறேன், இதே நிர்மலா சீதாராமன் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு வட இந்தியர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார். மேடம், நான் ஒரு புரோக்கரு, நான் காசு சம்பாதிக்கிறேன், நான் உங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறேன், எஸ்டிடி கொடுக்குறேன், ஸ்டாம்ப் டியூட்டி கொடுக்குறேன், இன்கம் டேக்ஸ் கொடுக்குறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மேடம், என்னை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க, நீங்கன்னு சொல்கிறது அரசாங்கம். அப்போ நீங்கள் என்னுடைய பிஸ்னஸில் ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னராகவே ஆயிட்டீங்க, இதுக்கு உங்கள் பதில் என்ன மேடம் அப்படின்னு கேட்டார். அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர் தானே, ஸ்லீப்பிங் பார்ட்னர் உங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அது ஒரு பொதுமக்கள் அதிருப்தி ஆனாங்க. ஆனால் அப்போ கூட நான் என்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் சொன்னேன், வர வர இந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்லுவாங்க, அது ஒரு வேளை குறையுதான் மக்கள்கிட்ட. அவங்க நிதியமைச்சர் பேசுனதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க ஒரு ஜோக்காக சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு ஒரு பதில் ஒரு ஜோக்காக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு வேளை நீங்கள் எங்கே தப்பு கண்டுபிடிக்கலான்னா, அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இது ஜோக்காக இந்த பதிலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான பதில். உலகத்தில் எல்லா நாடுகளுமே வரி வாங்குறாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்குது, செலவு இருக்குது. வருமானன்றது வரி தான். அந்த வருமானம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி ரோடு போட முடியும், எப்படி பொதுமக்களுக்கு உண்டான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ண முடியும்? அதில் சில குற்றங்குறைகள் இருக்கலாம். ஆனால் வரி வாங்குகிறோம், அதனால் நாங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு நீங்கள் சொல்கிற தப்பு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க எதுவுமே சொல்லாமல் நாங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னரு, நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய கிரிட்டிசிசம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் அவரே சொல்லியிருக்கிறாரு, அவர் அந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லை, ஆனால் இருந்தாலும் கூப்பிட்றாங்க அப்படின்னும்போது ஒரு மரியாதை நிமித்தமாக கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னும்போது அவர் போனார். அவர் அவருடைய பிரச்சனைகள், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவருக்கு ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் அவருக்கு பேக்கரியும் இருக்குது. ஸோ இது எல்லா பிஸ்னஸ் இருக்கிறதுனால இந்த இருக்கிற ஒரு நெளிவு சுழிவுகளை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. நம்பர் 1, அவர் நிறைய பாராட்டியும் பேசியிருக்கிறார். அதை யாரும் வீடியோ வெளியே போடலை. ஸோ இது ஒரு காமெடியாக பேசினார். இப்போ நானும் பேசும்போதெல்லாம் ஏதோ இப்போ பேசும்போது என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சோ ராமசாமி, பாக்கியராஜ், இவங்களாம் சொல்லும்போது ஒரு காமெடியாக சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் அந்த ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அவர் பேசுனதில் எதுவுமே தப்பு கிடையாது. அவர் ஜிஎஸ்டி குறைங்கன்னு கூட சொல்லலை. அவர் என்ன சொன்னார், ஸ்வீட்டுக்கு 5% இருக்குது, காரத்துக்கு 12% இருக்குது, நீங்கள் ரெண்டுத்தையுமே 12% ஒன்றும் ஆக்கிடுங்களேன், ஏற்றிட்டு விடுங்க, தப்பு இல்லை. எங்களுக்கு கேல்குலேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும்ல, இது கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு எங்கள் கம்ப்யூட்டரே திணறுது அப்படின்னு ஒரு காமெடியாக சொல்லியிருந்தார். ஸோ ஒன்று, அவர் ஜிஎஸ்டி போட்டது தப்புன்னு பேசலை. ரெண்டாவது, நீங்கள் ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு சொல்லலை, நீங்கள் கூட்டி கூட வைங்க, தப்பு இல்லை. ஆனால் ஒரு யூனிஃபார்ம் ஜிஎஸ்டி இருக்கட்டும். ஸோ ஜிஎஸ்டின்ற கான்செப்டே முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி. இப்போ சிங்கப்பூருக்கு போங்க, சிங்கப்பூரில் ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஜிஎஸ்டி தான், 9%. அவ்வளோதான். இதுக்கு 3%, அதுக்கு 10%, இது அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டிங்கிறது 9%. அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டின்னு சொன்னாலே இட்ஸ் ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன், சாரி, ஒன் கண்ட்ரி ஒன் டேக்ஸ். ஆனால் இங்கே ஜிஎஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 5 இருக்குது, 12 இருக்குது, 15 இருக்குது, 18 இருக்குது, 28 இருக்குது. அப்புறம் 28 + செஸ்ஸு. அந்த எஸ்யூவி கார்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் ஒரு 22% செஸ்ஸு, 50%. இல்லைங்களா? இது ஒரு குறை இருக்குது.
அவர் கேட்டது வந்து அதில் குறைஞ்சபட்சம் இந்த உணவு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஜிஎஸ்டி வைங்க அப்படின்னு சொன்னார். ஸோ முதல்ல வந்து அவர் சொன்ன கருத்தில் எந்த தவறும் இல்லை. ம். அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக போய் நிதியமைச்சர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும்? இப்போ 2வது கேள்வி, இவரை யாராவது கூப்பிட்டு சொன்னாங்களா, நீங்கள் கேட்கணும்னு அவரை ப்ரெஷரைஸ் பண்ணாங்களா? அப்படி பண்ணியிருந்தாலும் அது தப்பு. சரி, 2வது, அவரே வந்து ஏதோ இதெல்லாம் வைரல் ஆகிப்போச்சு, நாளைக்கு பண்ணி நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, எதுக்கு வம்பு, நம்ம போய் ஒரு மன்னிப்பு கேட்டுடுவோம் ம். அப்படின்னு இருந்தாலே, அப்போ அவர் வந்து ஒரு நிதி அமைச்சரை ஒரு தனி அறையில் ஒரு ஹோட்டலில் சந்திச்சிருக்கிறார். அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பார். ம். அப்பாயின்மெண்ட் கேட்காம நீங்கள் ஒரு நிதியமைச்சரை நேரடியாக போய் கண்டிப்பா பார்க்க முடியாது. அப்போது இன்னைக்கு யாருக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாலுமே அவங்க முதல்ல என்ன கேட்பாங்க, வாட் இஸ் அஜெண்டா, எதுக்காக மீட் பண்ண வரீங்க? எதுக்காக மீட் பண்ண வரீங்க? அப்போ அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். இல்ல, மன்னிப்பு கேட்கறது அப்ப வானதி சீனிவாசன் அவங்க இது கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் மீட். அதுல இவர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆமாம், கால் பண்ணி நான் எப்படியா பார்த்து பேசணும் அப்படின்னு சரி, அப்போ கேட்டார் இல்லையா? அப்போது இங்கே வர கேள்வி என்னென்னா, ஸோ ஒரு மனிதர் வராரு, உங்ககிட்ட நான் வருத்தம் தெரிவிக்க போகிறேன், மன்னிப்பு கேட்க போகிறேன்னு சொல்கிறாரு. அவங்க அறைக்குள்ளே வந்துட்டார். அது ஒரு ஹோட்டல் அறை, தனி அறை. அப்படி இருக்கும்போது அவர் மன்னிப்பு கேட்டதை யாரோ வீடியோ எடுத்துருக்குறாங்க. ம். இப்போது நீங்களே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்கன்னா, மன்னிப்பு கேட்குறது வந்து ஒரு பெருந்தன்மையான விஷயம். ம். எல்லாராலும் வந்து கேட்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்கன்னா அது உங்களுடைய பெருந்தன்மை காமிக்குது. அப்போது அந்த இடத்துல நான் என்னுடைய பெருந்தன்மை எப்படி காமிக்கணும்? பரவாயில்லப்பா, இதுல என்ன தப்பு? இதில் இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய பெருந்தன்மை. அதை விட்டுட்டு நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு இல்ல, அப்படி கேட்க சொல்லியிருக்கலாமே. மேபி நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு சின்ன கிளிப் தானே தெரியும். அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறத நான் அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு, இவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் பார்த்தியா இல்ல, அப்படி அப்படி அவங்க யாரும் போடலையே. வானதி சீனிவாசனோ அல்லது நிர்மலா சீதாராமனோ போடலையே. வானதி சீனிவாசனோ அல்லது நிர்மலா சீதாராமனோ போடலைன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கேள்வி என்னன்னா, ஒரு தனி அறையில் இருக்கிறீங்க, ஒரு நபர் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு வராரு, நான் உங்ககிட்ட வருத்தம் தெரிவிக்கிறதுக்காக தான் வரேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த அறையில் வேற யாராவது ஒருத்தர் இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கலாமா? அது முதல் கேள்வி. அப்போ வேற யாரோ இருந்திருக்கிறாங்க, அந்த அறையில் வந்து வேற யாரோ இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது தப்பு. ம். அதுதான் வந்து பெருந்தன்மை. உதவியாளர்கள். அதாவது நான் சரி தப்பு கோர்ட்டில் போய் நம்ம இதெல்லாம் வாதாட முடியாது. புரியுது சார். ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்க வரீங்கன்னா, அப்போ ஊரெல்லாம் கூட்டி வச்சுன்னு பக்கத்தில் வச்சு நீங்கள் வாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தனி அறைக்கு தான் நான் கூப்பிடணும். சார், இல்ல தூரமா ஏதோ கட்சி நிர்வாகிகள், உதவியாளர்கள், பாதுகாவலர்கள் இல்லை, இருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பொது வேலையில் நடக்கும்போது தூரத்தில் ஒருத்தர் இருந்தாங்க, ஜூம் பண்ணி வீடியோ எடுத்தாங்கலாம் சொல்லலாம். இது ஒரு அறை, ஹோட்டலில் இருக்கிற ஒரு அறை. ஒரு அறை எவ்வளோ பெருசாக இருந்துற போது? ஒரு 10,000 சதுரடியாக இருக்க போகுது அறை. ம், ம். அதில் ரொம்ப தூரமாலாம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. ஸோ அது வந்து ஒன்று. 2வது, அப்படியே ஒரு நிர்வாகி இருந்தாங்க, சரி நிர்வாகியை வெளியே போக சொல்கிறதுக்கு மனசு வரல, இருந்தாங்க, ஓகே. ஆனால் இவர் மன்னிப்பு கேட்கும்போது அந்த நிர்வாகி வந்து வீடியோ எடுத்திருக்கிறாரு, அது இவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் எடுத்துருக்க முடியுமா? கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம். அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கணும், இதெல்லாம் தப்புப்பா, அந்த ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறது வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, அது நாகரிகம் கிடையாது. இது தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குதுங்க, இது தமிழர்களுடைய பண்பாடுன்னு கூட சொல்லக்கூடாது, இது இந்தியர்களுடைய பண்பாடு. ம். இந்தியர்களுடைய பண்பாடுன்னு கூட சொல்ல முடியாது, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பண்பாடு உண்டு, கரெக்டுங்களா? அதை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அப்போ அது வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாரு, அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறாங்க. இப்போ சிலர் வந்து சொல்லலாம், பிஜேபி சார்ந்த சிலர் சொல்லுவாங்க, அது அவங்களுக்கே தெரியாமல் யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு வீடியோ எடுத்திருந்தால் அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற ஒரு பெண்மணிக்கே ஒரு தனி ஹோட்டலில் தனி அறையில் பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாங்கன்னா மற்ற பெண்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அதனால் அந்த 2வது பாசிபிலிட்டி வந்து கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட்டு. இவங்களுக்கு தெரிஞ்சு எடுத்துருக்குறாங்க. அந்த நிர்வாகி யார், அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. அண்ணாமலை வெளிப்படையாக மன்னிப்பு கேட்குறாருல்ல. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து அண்ணாமலை இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பாராட்டுவேன். ஏன்னா அண்ணாமலையுடைய பல செயல்கள்லேருந்து எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் இதில் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கினார் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு இது இது தப்பு நடந்திருக்குது, ஏதோ ஒரு நிர்வாகி செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ அது வந்து இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னா அது உங்களுடைய பெருந்தன்மையை காமிக்குது. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து சும்மா மன்னிப்பு கேட்டீங்க, நீ உங்கள் மனசில் இருந்து அப்படிலாம் சொன்னோம்னா அது தப்பு. ஸோ கண்டிப்பாக வந்து அண்ணாமலை மன்னிப்பு கேட்டார்னா அது அவருடைய பெருந்தன்மையை காமிக்குது. அதை பாராட்டுறதுனால நம்முடைய பெருந்தன்மை நம்ம காமிக்கிறோம். ஓகே. கண்டிப்பாக அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து 100% நான் பாராட்டுவேன். அதான் மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ இப்போ அங்கே பிரச்சனை முடியுது இல்லை? அது பிரச்சனை முடியுது அப்படின்னு சொல்லும்போது அது யாருக்கு முடியுது? இப்போ அடுத்த கேள்வி வருது. அண்ணாமலை மன்னிப்பு கேட்டார், கண்டிப்பாக 100% அது பாராட்ட வேண்டிய விஷயம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அண்ணாமலை கிட்ட பொதுமக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அந்த நிர்வாகி யார், ஏன் வெளியிட்டாருன்னு தெரிஞ்சு இல்லைங்களா? அந்த நிர்வாகி மேலே என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க? அந்த நிர்வாகி ஒரு சாதாரணமான நிர்வாகியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த அறைக்கு உள்ளவே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு செல்வாக்கு இருக்குன்னா அவர் சாதாரண ஒரு சும்மா ஒரு இந்த தமிழ்நாடுலாம் சொல்லுவாங்க இவர் கிளை செயலாளர் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் அங்கே வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஹோட்டல் ரூமில் இருக்கும்போது அவங்க ரூமுக்குள்ளார அவங்களுக்கு அனுமதி இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு கட்சி ஆளாக தான் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சாங்க, அது யார், அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு வந்து ஒரு அண்ணாமலை செய்வார் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை இங்கே லண்டனில் இருக்கிறாரு, அவர் மன்னிப்பு கேட்டு அவருடைய பெருந்தன்மையை அவர் காமிச்சிட்டாரு. ஆனால் அந்த சீன்லேயே இருந்த வானதி சீனிவாசன் அவங்க வந்து அவங்க பெருந்தன்மையை என்ன காமிக்கிறாங்க? இப்போ ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்கு, அதில் வந்து இது ஆண் அமைச்சர்கள் இருந்துன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்களா? இல்லை, ஒரு பெண் அமைச்சர் ஒரு பெண் எம்எல்ஏ அப்படிங்கும்போது தானே நீங்கள் ஈஸியாக டீல் பண்ணுறீங்க. இதே ஒரு ஆண் அமைச்சர் ஒரு ஆண் எம்எல்ஏ இல்லை ஒரு ஒரு ஆட்சியாளர் இருக்கும்போது உங்களால் இப்படி பேசிட முடியுமா? இந்த தொனியில் பேசிட முடியுமா? ஏன் பேச முடியாதுங்க? ஏங்க நீங்கள் தான் எங்களை கூப்பிட்டீங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க. அது ஆண் அமைச்சராக இருந்தாலும் இந்த சீனிவாசன் இதை தான் பேசியிருப்பார், பெண் அமைச்சராக இருந்தாலும் இதில் ஜெண்டருக்கு என்ன இருக்குது? ஜெண்டருக்கும் ஜிஎஸ்டிக்கும் என்னங்க கனெக்ஷன் இருக்குது? ஏங்க நான் ஒரு தொழில் பண்ணுறேன், எனக்கு ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குது, ஜிஎஸ்டி குறைங்கன்னு கேட்குறேன், இல்லை பல ஜிஎஸ்டி இருக்கிறதுனால குழப்பமாக இருக்குது, யூனிஃபார்ம் ஜிஎஸ்டி கொண்டு வாங்கன்னு கேட்குறேன். இதுக்கும் ஆண் பால் பெண் பாலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்படி யார்கிட்ட நீங்கள் மற்ற அமைச்சர்கிட்ட கேட்கறது இல்லை, ஆண் அமைச்சர்கள்ட்ட இப்படி போய் கேட்கறது இல்லை. இதே தமிழக அமைச்சர்கள் யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட இப்படி கேட்டுற முடியுமா அப்படின்ற கேள்வி தானே சார்? அதாவதுங்க, தமிழக அமைச்சர்கள்கிட்ட ஏன் கேட்க முடியாது? ஏதாவது ஒரு தமிழக அமைச்சர் வரட்டும், கருத்து கேட்கட்டும், கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்போம். எந்த அமைச்சர் யாருமே பெண்கள்ங்கிறதுனால ஒரு படி கீழே வச்சு பார்க்குற ஒரு ஒரு சோசியல் இஷ்யூ அப்படி ஒன்று இருக்குல்ல, அது இங்கேயும் எதிரொலிக்குதோன்னு தானே அவங்க பார்வை. அதாவதுங்க, நீங்கள் சொல்கிறத என்னால் 1% கூட ஒத்துக்க முடியாது. ஏன்னா சமூகத்தில் நம்முடைய தமிழர்கள் சமூகத்தில் எப்பவுமே பெண்ணை வந்து ஒரு படி மேலே தான் வச்சு பார்த்துருக்குறாங்க, ஒரு படி கீழே வச்சு பார்க்குறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பெண்மணி அப்படின்னும்போது ஒரு ஆண் அமைச்சரை விட ஒரு பெண் அமைச்சரை வந்தால் அவங்கள ஒரு படி அதிகமாக தான் வச்சு பார்ப்பாங்க. அது எப்படி ஒரு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? ஒரு பெண்ணுனா ஒரு கீழ்த்தரம்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ பாருங்களேன், என் கடைக்கு வந்து இவங்க அல்வா சாப்பிடுவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி கேட்குறாங்க. அப்படி தானே உதாரணமாக வானதி சீனிவாசன் அவர்களை வச்சு தானே இவர் பேசுகிறாரு. அது ரைட்டுங்க. இப்போ இவங்க ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, இவங்க போய் கடையில் ஜிலேபி சாப்பிட்டா அதில் ஒரு தப்பு கிடையாது, காஃபி சாப்பிட்டால் அதுலேயும் தப்பு கிடையாது, அதில் சொல்கிறதுலையும் தப்பு கிடையாது. அதில் என்ன இருக்குது? இப்போ இது ஒரு ஆண் அமைச்சர் வந்து சாப்பிட்ருந்தாக்கா சொல்லியிருக்க மாட்டாரா? இதில் இது ஜெண்டர் இஷ்யூ எங்கேருந்து வருதுங்க? ஒரு சமூகத்தில் ஒரு எம்எல்ஏவே இதை சொல்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து வானதி சீனிவாசன் சொல்கிறது தப்பு. இந்த விஷயத்தில் நான் அண்ணாமலைக்கு வந்து 100% நான் சப்போர்ட் பண்ணுவேன். வானதி சீனிவாசன் சொல்கிறது 100% தவறுன்னு தான் சொல்லுவேன். பெண்களுக்கு வந்து சமூகத்தில் மக்கள் வந்து அதிக மரியாதை கொடுக்குறப்பாங்களே தவிர குறைவான மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இது பெண்கள் அப்படின்றதுனால ஒரு ஏளனமாக பேசுகிறாங்க அப்படின்லாம் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஆண் அமைச்சரே வச்சு பண்ணியிருக்கலாமே. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட இன்சார்ஜ் வந்து நிர்மலா சீதாராமன், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு ஒருத்தர் இருப்பார், அவரை வச்சுட்டு பண்ணிட்டு போயிருக்கலாமே. நீங்கள் தானேங்க கூப்பிட்டீங்க. நான் யாரும் வந்து நீங்கள் பெண் அதனால் நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு யாரும் வந்து இல்லையே, நீங்கள் கூப்பிடவே தானே வந்தோம். அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் இதில் வர்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை, என்னை வர சொன்னாங்க, நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவ்வளோ பெருந்தன்மையாக அரசு இருக்குது, அதை பார்க்கலாம்ல சார்.
ஒரு தேர்தல் காலம் இல்லாத இல்ல, நேரத்துல அதாவது கண்டிப்பா வந்து ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு அமைச்சரோ நீங்க வாங்க கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். அதுல வந்து நம்ம எந்த குறையும் சொல்லலை. ம், ஆனால் அந்த கருத்தை சொல்லும்போது அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை உங்ககிட்ட. ஸோ அதுதான் இந்த நிகழ்ச்சி. எவ்வளவு அதான் புன்முறுவலோட தானே சார் அதை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அவர் பேசும்போது இவங்களும் பதிலும் சொன்னாங்க, நாடு முழுக்க ஒரே ஜிஎஸ்டி தாங்க அப்படின்றாங்க. ஸ்வீட்டுக்கு ஒண்ணு காரத்துக்கு ஒண்ணுன்னு போது அந்த விஷயம் சொல்லும்போது வட இந்தியாவில் அதிகமா இல்லை, அது sweet ரைட்டுங்க. சாப்பிடுறாங்க. ஆனால் புன்முறுவலோட ஏற்றுக்கினாங்க. அப்புறம் ஏன் வந்து அவர் மன்னிப்பு கேட்க வரும்போது எதுக்கு அதை மன்னிப்பு இது பண்ணுறாங்க? ஸோ அது தப்பு இல்லையா? அவர் பேசுனதுல எதுவும் தப்பு கிடையாது ம். இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவர் மன்னிப்பு கேட்க சொல்லி ப்ரெஷர் பண்ணது யாரு? ப்ரெஷர் அப்படி அவர் சொல்லியே, யாருமே சரி, சொல்லியே. அவரே கேட்டதா கூட இருக்கட்டும். ம், இப்போ அது ஏன் வந்து ஒரு அப்போ இவங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பாருங்க இல்லைங்களா? அந்த அறையில் ஒரு இவர் இருக்கிறாரு, இவர் ஒரு தொழிலதிபர், மத்திய அமைச்சர் இருக்கிறாங்க இல்லைங்களா? இவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு, அவருடைய பெருந்தன்மையை அவர் காமிச்சிட்டாரு. அதுக்கடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு நிர்மலா சீதாராமனோ அல்லது வானதி சீனிவாசனோ பரவாயில்லப்பா அப்படின்னு அவங்க பெருந்தன்மையை காமிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த நிர்வாகி என்ன பண்ணியிருப்பாரு? இந்த தொழிலதிபருடைய பெருந்தன்மையை மட்டுமா வீடியோ எடுத்திருப்பாரு? ம். நிதியமைச்சருடைய பெருந்தன்மையும் வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏவோட பெருந்தன்மையும் தானே அவர் வீடியோ எடுத்திருப்பாரு. நியாயமாக பார்த்துருந்தா அவர் ஒரு கட்சியுடைய நிர்வாகினாக்கா கட்சியோட வளர்ச்சிக்காக கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து பெருந்தன்மையோடு இருக்கிறாங்கன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அதை கண்டிப்பாக அவர் போட்டிருக்கணும் இல்லையா? ஆனால் அதை போடலை. இவர் மன்னிப்பு கேட்டது மட்டும்தான் வீடியோ வந்திருக்குது. ஏன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஏன்னு நினைக்கிறேன்னா என்னுடைய கணிப்பு வந்து இவங்க அந்த பெருந்தன்மையை இவங்க காமிக்கலை. நிர்மலா சீதாராமனோ அல்லது வானதி ஸ்ரீனிவாசனோ அவங்க பெருந்தன்மையை இங்கே காமிக்கலை. காமிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்திருக்கும். ம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, புன்முறுவலோடு தான் ஏற்றுனாங்க. அதாவது நீங்கள் வந்து கருத்து கேட்குறதுக்காக கூப்பிடுறீங்க, மக்கள் வராங்க, கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அது இவங்க என்ன பதில் சொன்னாங்க அதுக்கு? யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அப்போ யாரை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாத ஆள், நீங்கள் எதுக்காக கருத்து கேட்கணும்? அப்போது இதில் வேறு நீங்கள் வந்து இது திமுகவில் அமைச்சர்கள்லாம் கருத்து கேட்டாங்களா, அதிமுகவில் அமைச்சர்கள்லாம் கருத்து கேட்டாங்களான்னா, ஸோ ஒரேல அவங்களும் கவலைப்படல, அதனால் கருத்து கேட்கல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் கவலைப்படல, இருந்தாலும் கருத்து கேட்டுட்டு கவலைப்படாமங்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு முன்னுக்கு பின் ஒரு முரணான ஒரு செய்தியாக கண்டிப்பாக வந்து இது இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு கருத்து கேட்குறதுக்காக 4 பேர் கூப்பிட்றீங்க, ஒரு 4 பேர் கருத்து சொல்கிறாங்க. அந்த கருத்தை கூட கருத்தோடு நிறுத்தணும். அது வந்து உங்களுக்கு எதிராக பேசுகிறதாவோ அல்லது உங்கள் கட்சிக்கு எதிராக பேசுகிறதாவோ அல்லது உங்கள் ஆட்சிக்கு எதிராக பேசுகிறதாவோ, எந்த கட்சியாக இருந்தாலுமே அவர் அதை தான் பேசியிருப்பார். எந்த ஆட்சியாக இருந்தாலுமே அவர் அதை தான் பேசியிருப்பார். சார், இப்போ இந்த நிகழ்வு வந்து தொழிலதிபர்கள் இதற்கு மேலே விருப்பத்தோட அல்லது கொஞ்சம் வெளிப்படையாக உண்மைகளை, கருத்துக்களை, தாங்கள் சந்திக்கிற சிக்கல்களை சொல்கிறது ஒரு நெருக்கடியாகவும் சொல்ல மாட்டாங்க அல்லது தயங்குவாங்க அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. கண்டிப்பாக இந்த வீடியோ இப்போ உங்ககிட்ட பேசுகிறதுக்கு என்னுடைய மனைவி ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க. ஓகே, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை இல்லைங்களா? ஏன் நாளைக்கு அவருக்கு நேரம் இந்த நிலைமை உங்களுக்கு நேராதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா ஒரு 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 ஜனநாயக நாட்டில் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒருத்தர் கருத்து சொல்கிறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது வந்து ஒரு அரசாங்கத்துக்கோ அல்லது அந்த கட்சிக்கோ நல்லது கிடையாது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.